ஸோ 2024ஓட சிஏபிஎஃப் கொஷின் பேப்பர். ஸோ எஸ்டர்டேஸ் கொஷின் பேப்பர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் டஃபாகவும் இல்லாமல் மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் பார்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ சிசெட் பார்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் வித் ரெகார்ட்ஸ் டு அவுட்கம் ஆஃப் டாக்ஸ் பிட்வீன் Prime Minister of India and President of UAE held on 2024. So, India UAE மீட்டோட அவுட்கம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. Both countries signed an agreement on interlinking domestic credit card. So, domestic credit card. இங்கே பாருங்க எவ்வளோ ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. இங்கே 2 or 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கொஷின் பேப்பரில் சேம் கான்செப்டை பேஸ்டாக வந்திருக்கு. இங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் யூஏஇ ஹெல்ட் இன் மீட்ல என்ன அதோட அவுட்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா டொமஸ்டிக் கிரெடிட் கார்டை வந்து லிங்க் பண்றதை பத்தி எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதை பத்தி எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. போத் கண்ட்ரீஸ் agreed that bilateral investment treaty shall be signed in next meeting at the ministerial level. ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 2 and 3 நல்லா இங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே கொஸ்டின் பேப்பர்ல எங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மூணுமே கரெக்ட். ஸோ இன்டர்லிங்கிங் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அதுக்கடுத்து பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஸோ ஆக்சுவலா MFN இஸ் அபவுட் WTO, இட் இஸ் நாட் அன் ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசி கிடையாது. ஸோ ஆக்சுவலா ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இது வந்து ஏப்ரல் 1ல வந்து இந்த இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸை வந்து $2 trillion USD இன்க்ரீஸ் பண்ணணும் 2030குள்ள $2 trillion இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணணும், ஃப்ரேம் ஒர்க் மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து ருப்பியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருப்பியை வந்து குளோபல் கரன்சியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். மோர் குளோபல் கரன்சி, அதாவது நம்ம ருப்பியை குளோபல் கரன்சியாக மாற்றுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாருங்க, இது வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நாட் த ஃபாரின் பாலிசி. ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ SC ஸ்பெஷல் கெமிக்கல் ஆர்கானிசம் மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி பாலிசி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SCOMET ஸ்பெஷல் கெமிக்கல் ஆர்கானிசம் மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் டெக் பாலிசியை தான் SCOMET பாலிசின்னு சொல்றாங்க. இதை பத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிராஸ் பார்டர்ல வந்து இந்தியன் கரன்சி எப்படி யூசேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணலான்றதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இது மூணுமே வந்து இருக்கு. ஸோ எது வந்து ஆன்சர் விச் இஸ் நாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MFN ஸ்டேட்டஸ். MFN அப்படிங்கிறது ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வில்லேஜ் வைப்ரண்ட் ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? இட் எய்ம்ஸ் த காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபைடு வில்லேஜ். ஸோ ஆக்சுவலா இது வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து ஐடென்டிஃபைடு வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸோ ஃபேர்ஸ், ஃபெஸ்டிவல், ஸ்போர்ட்ஸ் மீட் ஆர் ஆர்கனைஸ்ட் அண்டர் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மூலியமா வந்து இந்த ப்ரோக்ராம் என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் பஞ்சாயத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 43rd ஏஷியன் சமிட். ஸோ 43rd ஏஷியன் சமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா ஜகார்த்தால நடந்திருக்கும். ஸோ சிட்டி வந்து ஜகார்த்தா, இந்தோனேஷியா நடந்திருக்கும். 43rd ஏஷியன் சமிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து செப்டம்பர் 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஷியன் சமிட் வந்து நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் கல்ச்சரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தீமா வச்சு பேசியிருப்பாங்க. மார்க்கெட் கனெக்டிவிட்டி வச்சு பேசியிருப்பாங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் EVஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அது
மட்டும் இல்லாமல் ஜகார்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஆக்சுவலாக ஜகார்த்தா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஜகார்த்தா டிக்ளரேஷனில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ next, which among the following Indian PSUs has been declared as winner of Braden Hall Group Excellence in Technology Award 2023? So Braden Hall Group Excellence இன் டெக்னாலஜி அவார்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி தான் அதை வாங்கியிருப்பாங்க. என்டிபிசி வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி. என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாரத்னா கம்பெனி. ஸோ ஆக்சுவலாக வந்து மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னான்னு சொல்லிட்டு அதோட பட்ஜெட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ என்டிபிசி வந்து மகாரத்னா கம்பெனி. என்டிபிசி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இவங்க எதுக்காக இந்த அவார்டு கொடுத்தாங்க, ஆக்சுவலாக என்டிபிசிக்கு எதுக்காக இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம், இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணாங்க, அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ 13th December 2023 வந்து இது கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்வான், ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜெய்வான் அப்படிங்கிறது வந்து யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் டெபிட் கார்டை வந்து சேம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம இப்போ மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் எப்படி இதே கொஸ்டின் 28th கொஸ்டின் தான். ஸோ இது எதோட லிங்க் பண்ணுறோம், நமக்கு இந்த இந்தியா யுஏஇ அக்ரிமெண்டோட லிங்க் பண்ணுறோம். சேம் ஒரே கொஸ்டின் தான் அது. ஸோ இதோட அவுட்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்வான். ஸோ ஜெய்வானுங்கிறது இதோட அவுட்கம் 16th February 2024 வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரே கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின்ஸ் ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. இதே மாதிரி இதே கொஸ்டின்ல சேம் டைப் ஆஃப் ஒரே கொஸ்டின் வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ ரெப்பிட்டேஷன் வந்து சேம் இயர்ல கூட கிடையாது, சேம் கொஸ்டின் பேப்பர்லயே வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரே கான்செப்ட் 2 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹஸ் ஓன் இன்டர்நேஷனல் எமி அவார்ட் ஆஃப் 2023 ஆஃப் பெஸ்ட் ஆக்டர்? ஸோ பெஸ்ட் ஆக்டர். ஓகே, ஆக்சுவலாக வந்து இதோட இதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ என்னெல்லாம் ஜெய்வான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ஹான்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டெபிட் கார்ட்ஸ், அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ருப்பியை வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ருப்பி வித் ஜெய்வான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சாரி, ரூபே ஜெய்வான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்தியாவில் வந்து ரூபே வந்து ஃபெசிலிட்டேட்டரோ, ஜெய்வான் அப்படிங்கிறது வந்து யூஏஇல ஃபெசிலிட்டேட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபெசிலிட்டேட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லிங்க் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், 2 ஜெய்வானும் ரூபேவும் இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கான ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியா டாக்ஸில் வந்து போச்சு. ஸோ next, which among the following one is best actor, Emmy Award of 2023 best actor? So இவர் வந்து பாத்தீங்கன்னா the Emperors அப்படிங்கிறது மார்டின் ஃப்ரீட்மேனுங்கிறவர் இதுல அவார்டு வின் பண்ணியிருப்பாரு. மூவி வந்து பாத்தீங்கன்னா the Emperors, மேபி இந்த டிஎன்பிஎஸ்சியில் கூட கேட்கலாம், the Emperors. ஓகேங்களா? ஸோ which of the following two organizations are the part of Tax Inspectors Without Borders? ஸோ இது வந்து டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஇசிடி. ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ், இது எப்படி கெஸ் பண்ணுறதுன்றதை பாருங்க. ஸோ டாக்ஸை பற்றி பேசுகிறாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஇசிடி இருக்கும். ஏன்னா அந்த டாக்ஸ் கான்செப்ட் வந்ததுல இருந்து ஓஇசிடியே வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ ஓஇசிடி அண்ட் யூஎன்டிபி. ஓகேங்களா? யூஎன்டிபி ஆன்சர் வந்து ஓஇசிடி அண்ட் யூஎன்டிபி, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் வித்தவுட் பார்டர்ஸ். ஸோ இது வந்து இந்த மீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட்டானில் நடந்துச்சு. ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பூட்டானோட டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணுறதுக்காக தான். ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணாங்க. இது வந்து ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. 2015 ஓஇசிடி அண்ட் யூஎன்டிபி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பவுண்டரி? ஸோ இந்த உக்ரைனை பற்றி கொஷின் வந்து பல வருஷமா வந்துகிட்டே இருக்குது யூபிஎஸ்சியில். ஓகேங்களா? ஸோ பார்டர்ஸை பற்றியும் வந்துருக்குது. ஸோ உக்ரைனோட எந்த கண்ட்ரி பார்டர் ஷேர் பண்ணல? லித்தேனியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உக்ரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ சவுத்ல இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த சைடில் பிளாக் சி இங்கே இருக்கு. ஸோ இங்கே ரொமேனியா இருக்கு. அதுக்கடுத்து வந்து மோல்டோவா இங்கே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஸ்லோவேக்கியா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து போலாண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பெலாரஸ் இருக்குது. ஸோ ரஷ்யா இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஜார்ஜியா இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் பார்டரிங் கண்ட்ரிஸ். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிளாக் சி, ரொமேனியா, மோல்டோவா, ஸோ ஸ்லோவேக்கியா, போலாண்ட், பெலாரஸ், ரஷ்யா, அதுக்கடுத்து வந்து ஜார்ஜியா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்டரிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது சொன்ன உடனே நமக்கு வந்து EU ஞாபகம் தான் வரும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா கார்பன் இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இம்போர்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ரிச் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் கார்பன் அதிகமாக எமிஷன் பண்ற ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அதை வந்து அதுக்கு டாக்ஸ் போடுறது மூலயமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை வந்து ரெகுலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். These are an emerging set of trade policy tools allow the movement of carbon intensive economic activities from jurisdiction having less stringent climate policy to jurisdiction having stringent climate policy. அதாவது இதுக்கப்புறம் வந்து கார்பன் ப்ரொடக்ஷன்லயே கார்பன் வந்து மீன்ஸ் EU வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் எமிஷனை வந்து எப்பயுமே ரொம்ப கீழா வாட்ச் பண்ணிருப்பாங்க. யூரோப்பியன் யூனியன் அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற கம்பெனிஸே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் அதிகமா எமிட் ஆகிற ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் அது ப்ரொடியூஸ் பண்ணலன்னா என்ன யூஸ் பண்ணலாம் இல்லையா இம்போர்ட் பண்ணி. ஸோ அந்த இடத்துலயும் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக தான் இந்த கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். தெர் ஆர் மீன் டு இன்க்ரீஸ் இன் என்விரான்மெண்டல் எஃபெக்டிவ்னஸ் இன் கிளைமேட் பாலிசிஸ். கண்டிப்பாக இதெல்லாமே ரெண்டுமே ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட். போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நோபல் பிரைஸ் இன் 2023. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நர்கீஸ் முகமதி இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நர்கீஸ் முகமதி வாஸ் அவார்டட் த பிரைஸ் ஃபார் ஹர் ஸ்ட்ரகிள் டு பிரிங் பீஸ் இன் குர்திஷ் அண்ட் ஈரான். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப வருஷமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் நியூஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா குர்திஷ் ரீஜன்ல வந்து கிளர்ச்சி படைகள் நிறைய தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. குர்திஷ் இஸ் தே ஆர் த கிளைன்ஸ், they are the கிளைன் குரூப்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஈரானியன் விமன் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க வந்து நர்கீஸ் முகமதானி அப்படிங்கிறவங்க ஈரானியன் ஆக்டிவிஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸையும் ஃப்ரீடம் ஃபார் ஆலையும் ப்ரமோட் பண்றதுக்காக தான் இந்த நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க இந்த ரீஜன்ல. ஸோ குர்திஷ் ஈரான் ரீஜன், நாட் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் COP28. ஸோ நல்லா பாருங்க. ஸோ சேம் இதுலயுமே வந்து எப்படி ரிப்பீட் ஆயிருக்குன்றதை மட்டும் பாருங்க. COP28 ஸோ which one of the following statement with regards of UN COP28 is not correct? UN COP28 is not correct. The global state. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து the global stock take is a central outcome of COP28. Actually, it is a central outcome. கரெக்டான ஆன்சர். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 8 ஸ்டெப்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சரை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். The 8 steps to keep the global temperature rise within 1.5 degrees Celsius. So it is not it regulates the need. இந்த நீட பத்தி பேசிருக்க மாட்டாங்க. 8 steps to keep the global temperature rise within 1.5 degree. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து COP28 அவுட்கம். இட் இஸ் அ டைரக்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் டு லீட் டிரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயலில் வந்து ரெடியூஸ் பண்ணணும். நெட் ஜீரோ பை ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ பை 2050 வந்து பற்றியும் பேசியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து கோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அவுட் பண்ணணும், ஃபேஸ் டவுன் பண்ணணும், நாட் ஃபேஸ் அவுட், ஃபேஸ் டவுன் பண்ணணுன்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் 8 ஸ்டெப்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீட் டு லிமிட் அப்படிங்கிற மாதிரி கம்பல்ஷன்ல கொண்டு போய் வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அனூப் பர்வால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அப்படியே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா. ஸோ இந்த கேஸ் வந்து எதை ரிலேட்டடான்றது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேஸ். ஓகேங்களா. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா according to the judgment the ground of removal of election commission shall be same of chief justice of India. so இத வந்து ஆக்சுவலா இந்த கேஸ்ல இத பத்தி பேசிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சோ ஸ்டேட்மெண்ட் 1 only கரெக்ட். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப்
நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மியூசிக். ஸோ ஆக்சுவலாக படித்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுருக்கோம், இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் மியூசிக். ஸோ சிட்டி ஆஃப் மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலியர். ஓகேங்களா, சிட்டி ஆஃப் மியூசிக் அவார்டு வந்து யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி வந்து குவாலியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ குவாலியரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா மியான் தான்சேன், கரானாஸ் துருபத் கரானா. ஸோ அது அந்த மாதிரி கரானாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணது தான் இந்த தான்சேனோட கான்ட்ரிபியூஷன் டியூரிங் முகல் பீரியட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, குவாலியர். ஓகேங்களா, தான்சேனை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மியான் தான்சேன் ஆல்ரெடி தான்சேன் ரிலேட்டடாக யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த 15th ஃபினான்ஸ் கமிஷன் யூஸ்டு ஃபிஸ்கல் எஃபர்ட் as a creation for horizontal devolution unlike the 14th finance commission. ஸோ ஆக்சுவலாக இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா ஃபிஸ்கல் எஃபர்ட் as an criteria. இது வந்து ஒரு புது கிரைட்டீரியா வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. போத் 14th and 15th ஃபினான்ஸ் கமிஷன் யூஸ் டைம் 2011 டெமோகிராஃபிக் டிவைடண்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வச்சு தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போத் 1 and 2 வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சுவலாக வந்து which of the following is not shown an improvement of rural areas from National Family Health Care 4 to ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4லையும் 5லையும் ரெண்டுத்துலையுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே காட்டாத ஒரே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி இன் உமன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா burden of tax on commodity is an independent of who is explicitly imposed upon. ஆக்சுவலாக வந்து இந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் வந்து பேர்டன் ஆஃப் த டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமர் மேலே தான் வருது, அதை தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேர்டன் ஆஃப் டாக்ஸ் ஆன் கமாடிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்லோப் ஆஃப் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் டாக்ஸ் பேர்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக பேர்டன் ஆஃப் த டாக்ஸ் வந்து அதனால தான் அது பேர்டன் சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக ஒரு கஸ்டமர் மேலேயே போகிறதுனால தான் அது வந்து பேர்டன் சொல்கிறோம். ஸோ அது வந்து டிமாண்டை பொறுத்து தான் இருக்கும். போத் 1 and 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா, இன் ரீசெண்ட் இயர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சோர்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் எக்கனாமிக் சர்வே வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. எதில் வந்து அதிகமான ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு எப்பயுமே வந்து அதாவது எப்பயுமே பிரைவேட் கன்சப்ஷன்ல தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து கிராஸ் பிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன், நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கன்சப்ஷன், லாஸ்டாக தான் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இது வந்து பிரைவேட் கன்சப்ஷன், கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் கன்சப்ஷன், அதுக்கு அடுத்து தான் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து அப்படி 2019 ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 2019ஓட பிவைக்யூ யூபிஎஸ்சி பிவைக்யூ. ஸோ சிஏபிஎஃப் பிவைக்யூ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டேஜ் அசைன்டு டு ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜியில் 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப ஈஸி, 10% 2019ஓட பிவைக்யூ. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the following statement about monetary policy. So monetary policy இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு ரிப்பீட் பண்ணக்கூடிய டாபிக் திரும்பவும் வரும். ஓகேங்களா, மானிட்டரி பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெகார்டிங் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The central bank can increase the money supply by increasing the bank rate. பேங்க் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். எல்லாரும் போயிட்டு வந்து கடன் வாங்குறதும் கம்மியாயிடும், டெபாசிஷனும் அதிகமாயிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. எலிமினேஷன் படி இப்போ 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட், 3 கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். The central bank can decrease the money supply by இன்க்ரீசிங் தி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கரெக்ட். ஓகே, 2 and 3 வந்து கரெக்ட். ஆக்சுவலாக கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா கடன் கொடுக்கறது கம்மியாயிடும், அதனால மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி. ஸோ விச் ஆர் த வித் ரெஃபரன்ஸ் எது வந்து நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசியில் இல்லாத ஒரு விஷயம் தப்பாக கொடுத்துருக்காங்கன்றது கேட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் லான்ச் அட் நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். அமௌங் இந்தியன் குட்ஸ் would enhance the economic growth கண்டிப்பா. ஸோ would provide an opportunity for delivering the balance sheet. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை பற்றி இது பேசியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்தியாவுக்குள்ள இதுதான், பேலன்ஸ் ஷீட்டை பற்றி இது பேசியிருக்காது. ஸோ டி வந்து தப்பு. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். ஸோ டி வந்து ஆன்சர். ஓகேங்களா, இது 3மே கரெக்ட், விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்
கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் பப்ளிக் குட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னாலிட்டிஸ். பப்ளிக் குட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைவலரி அண்ட் நான் ரைவலரி. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நான் ரைவலரி அண்ட் நான் எக்ஸ்க்ளூடபிள் ஆர் டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பப்ளிக் குட்ஸ். பப்ளிக் குட்ஸ்னா எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கணும், ரைவலரி இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எக்ஸ்க்ளூடபிளா, நான் எக்ஸ்க்ளூடபிள்னா அதை வந்து இல்லாமல் கூட இருந்துடலாம், பட் நான் எக்ஸ்க்ளூடபிளா இருக்கணும். பப்ளிக் குட்னாலே நான் ரைவலரி non-excludable. It is a basic feature of public good. Statement 1 வந்து correct. Market can provide optimal amount of good in the presence of externalities. In the presence of externalities. கண்டிப்பா. ஓகேங்களா? So statement both 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா correct. So next, population of the year 2011 was the first introduced in tax devolution formula of sharing union tax revenue with the state by ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th ஃபினான்ஸ் கமிஷன் வைவி ரெட்டி அவரோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைவி ரெட்டி அவரோட தலைமையில் தான் இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து டாக்ஸ் டெவல்யூஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அதில் வந்து யூனியன் டாக்ஸ் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஷேர் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக வந்து எது நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படித்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 10 lakhs. ஓகேங்களா, இதுதான் வந்து நாட் கரெக்ட். அப்போ இதெல்லாம் கரெக்ட். 2015 லான்ச் பண்ணாங்க. This scheme is only in the terms of loan requirement can be met not the working capital requirements. ஆக்சுவலா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பேசிக்க மாட்டாங்க. there is no incentive of collateral. இதுக்கு வந்து கொலேட்ரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ கொலேட்ரல்னா நம்ம ஏதாவது லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சொத்து பத்திரத்தை ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, பட் அது மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நியூ எக்கனாமிக் பாலிசி 1990 வந்து எதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பாவர்ட்டி அலிவேஷனை பற்றி நியூ இதில் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ பாவர்ட்டி அலிவேஷனை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனை பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ 3 தப்பு, 4 தப்பு. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2. ட்ரேட் லிபரலைசேஷனும் பப்ளிக் செக்டார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்பிஜின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1997 நியூ எக்கனாமிக் பாலிசியை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ரீட்டைல் கோர் இன்ஃப்ளேஷன். ஆக்சுவலா பேர்லயே பாருங்க, ரீட்டைல் கோர் இன்ஃப்ளேஷன். எதெல்லாம் ரீட்டைல் கோர் இன்ஃப்ளேஷன் வந்து கால்குலேட் பண்றதுக்கு இஸ் கால்குலேட்டட் எக்ஸ்க்ளூடிங் விச் ஆர் த ஃபாலோயிங். எதெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் கோர் இன்ஃப்ளேஷன் வந்து கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுட் அண்ட் பீவரேஜஸ், ஃபியூல் அண்ட் லைட்ஸ், இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீட்டைல் கோர் இன்ஃப்ளேஷனை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ண மாட்டோம். நல்லா பாருங்க, இது வந்து எக்ஸ்க்ளூடிங் நம்ம உடனே இன்க்ளூடிங் மைண்ட்லேயே வந்து ரீட்டைல் கோர் இன்ஃப்ளேஷனை வந்து படிக்கும்போது இன்க்ளூடிங்னு படிச்சிருவோம். அதனால தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2. ஸோ அதுக்கு அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங், சரி ஓகே, நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் எஸ்டிமேட்டட் தட் ஃபார் தி பீரியட் ஆஃப் 2022 to 25 the top 3 sectors in terms of monetization is roadway, railway, ஆக்சுவலா பவர், அதுக்கு அடுத்து ஆயில். ரொம்ப அப்படியே ஆக்சுவலா அப்படியே லைனா வரும். ஸோ அதில் வந்து பவர் வரும், பவருக்கு அடுத்து ஆயில் வரும். இவங்க வந்து டாப் 3 செக்டார்ஸ். இந்த டாப் 3 செக்டார்ஸ் சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஆயில் கிடையாது, பவர், அவ்வளவுதான். ஸோ ஆயில் வந்து 4th பிளேஸ்ல இருக்கும். அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அண்டர் த நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு பி யூஸ்ட் டு அசஸ் த மானிட்டைசேஷன் இன்க்ளூடிங் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், கன்செஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is capital receipts? So capital receipts, so actually வந்து எதெல்லாம் capital receipts கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ, அது எப்படி capital receiptsல வரும். ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாலே ஆக்சுவலாக நமக்கு 2 எடுத்துட்டாலே 1, 3 and 4. அப்போ 4 இருக்கான்னு பார்க்கணும். நெட் மார்க்கெட் பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். இதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்மால் சேவிங்ஸ், நெட் மார்க்கெட் பாரோவிங். arrange the following the source of revenue. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரெவன்யூ வருது அப்படிங்கிறத பற்றி நம்மளை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் டியூட்டி தான் ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கும். கஸ்டம் டியூட்டிக்கு அடுத்து வந்து யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி அதிகமாக இருக்கும், ஜிஎஸ்டி, கடைசியாக கார்பரேட் டேக்ஸ். ஸோ கடைசியாக கார்பரேட் டேக்ஸில் மீன்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டம் டியூட்டி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி, தேர்ட் வந்து ஜிஎஸ்டி, ஃபோர்த் வந்து கார்பரேட் டேக்ஸ். ஸோ பார்ட் 1 ஆஃப் தி வீடியோ வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.